அதற்கு பிறகு 18 பேர்கள் டிடிவியோடு வருகை தந்து முழு ஆதரவை தந்தன் அடிப்படையிலே தான் 222 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் பவனி வந்தோம். அவர் வாபஸ் பெற்றதற்கு பிறகு என்ன என்று சொன்னால், ஓபிஎஸ்ஐ அழைத்து 11 பேர்களையும் அழைத்து நாம் தம்பி என்ன கொஞ்சம் 11 பேர்களையும் அழைத்து நாம் நீங்கள் என்னோடு இருங்கள், என்னோடு பயணிக்குங்கள், உங்களுக்கு வேண்டிய அத்தனை பதவியும் தருகிறேன் என்று சொல்லி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக ஏற்றுக்கொண்டு பணிகளை மேற்கொண்டார். என்னை குற்றம் சாட்டுவதற்கு முன்னால் அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், இன்றைக்கு அவருக்கும் அதே நிலை ஏற்பட்டிருக்கிறது. கழகத்தில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நம்முடைய இயக்கத்தை 4 ஆண்டு காலம் கட்டிப்பிடித்து காப்பாற்றிய பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன நாம் உதவி செய்தோம் என்று சொன்னால், 2024 தான் பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலையை தடுமாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டிலே ஒரு தடுமாற்றத்தை உருவாக்கி 2024 மட்டுமல்ல, 2026 மட்டுமல்ல, 2029 நாங்கள் கூட்டணி இல்லை என்று சொன்னவர் அவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு நன்றாக தெரியும். கோவையில் ஒன்றை பேசுகிறார், தஞ்சைக்கு சென்றால் ஒன்றை பேசுகிறார், அதற்கு பிறகு பண்ருட்டியில் ஒன்றை பேசுகிறார், சிவகங்கைக்கு சென்றால் ஒன்றை பேசுகிறார். அதுபோல ஒவ்வொரு இடத்திலும் பேசும் பேச்சுக்கள் மாற்றமாக இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் ஏன் இன்றைக்கு சொல்லி என்று நீங்கள் கேட்கக்கூடும். நாம் பொறுப்பிலே இருக்கின்ற போது எந்த வார்த்தையும் ஒரு கழகத்தை பற்றி நம்மால் விமர்சனம் செய்ய இயலாது. கொடநாட்டை பற்றி இப்போது சொல்கிறீர்கள் என்று சொன்னால், கொடநாட்டை பற்றி சொல்வதற்கு தகுதி யாரிடத்திலே இருக்கிறது சொன்னால், பொதுச் செயலாக கழகத்தை வளர்த்த அவருடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கின்ற அவருக்கு மட்டும்தான் அந்த முழு உரிமை இருக்கிறதே தவிர, கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் யாருமே அந்த அறிக்கையை விட்டுவிட முடியாது. கழகத்தை மீறி அந்த அறிக்கையில் விடுகிற போது இதே கதிதான், எனக்கு வந்த கதியாக தான் மற்றவர்களுக்கு ஏற்படும். அவை யாரும் அதை சொல்லவில்லை. ஏன் நீங்கள் அதை சொல்லவில்லை? இதுவரையிலும் நாம் தெய்வமாக வணங்கி நாம் வழிபட்ட அந்த கொடநாடு அம்மா அவர்கள் தங்கியிருந்த இந்த இடத்திலே ஏற்பட்டிருக்கிற அந்த கொலை குற்றங்களுக்காக ஏன் இதுவரையிலும் குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இங்கே இருக்கிற நண்பர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எங்களை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும். இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் மீண்டும் இந்த இயக்கம் வழிநடத்த சென்று வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை உறுப்பினராக இன்றைக்கு நீக்கினாலும் கூட விதியின் அடிப்படையில் என்னை நீக்கவில்லை. அதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை விரைவில் உங்களுக்கு அறிவிப்பேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நான் இந்த கட்சியிலே இயங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதற்கு பிறகு நீக்கியதற்கு என்ன காரணம், விதிகள் இருக்கிறதா என்பதை ஆய்ந்து அதற்கான முடிவுகளை வழக்கறிஞரோடு கலந்து பேசி முடிவுகளை நான் மேற்கொள்ள இருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதோடு இந்த நிலையிலே என்னுடைய கருத்துக்கள் இங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலும் துரோகம் என்று சொன்னாலே அதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய அவர்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், அவர் அடிக்கடி சொல்வார், திமுக பற்றி பொய் சொல்வதே நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று சொல்வார். எல்லோரையும் துரோகம் செய்கின்ற நோபல் பரிசு யாருக்கு கொடுக்க வேண்டும் சொன்னால், மாண்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர யாருக்கும் கொடுக்க இயலாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்த கட்ட நடவடிக்கை முதலில் என்னுடைய உறுப்பினர் பதவியை விதியின் அடிப்படையில் இல்லாமல் சர்வாதிகார போக்காக நீக்கப்பட்டதற்கு நாங்கள் விளக்கம் கேட்க இருக்கிறோம். இவர் இப்போது இருப்பது தற்காலிக பொதுச் செயலாளர் தான், நிரந்தர பொதுச் செயலாளர் என்று இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் அந்த ஆணையை பிறப்பிக்கவில்லை. அது தேர்தல் ஆணையத்திலே 6 பேர் நிலுவிலே இருக்கிறது. தற்காலிக பொதுச் செயலாளரை 53 ஆண்டு காலம் தலைவர் காலத்திலிருந்து நான் தீவிர உறுப்பினராக இருந்த என்னையே நீக்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்வியாக வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடர இருக்கிறேன். இரட்டலைக்காக நீதிமன்றத்தை நாடினாரு. அவர் மீண்டும் கட்சியில இணைக்கணும் அப்படின்னு கேட்பது நியாயமான ஓபிஎஸ் எல்லாம் கட்சியில சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு குரல் எழுப்புறீங்க. அவர் கட்சி நீங்க ஒரே சொல்லல, இது போன்ற கருத்துக்கள் நீங்கள் கேட்பீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஒன்றே உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன். புரட்சி தலைவரோட செல்வாக்கு மிக்கவர் யாராச்சும் இருக்காங்களா தமிழ்நாட்டில்? இந்த தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியில் புரட்சி தலைவரோட செல்வாக்கு மிக்க தலைவர் யாரும் கிடையாது. எஸ் அவர்கள் புரட்சி தலைவரை பார்த்து ஊழல் குற்றம் செய்திருக்கிறார் என்று
ஆளுநரிடத்திலே குற்றம் சாட்டியதற்கு பிறகு கூட அவர் இல்லத்திற்கு சென்று வாருங்கள் அண்ணா, என்னை அரவணைத்து செல்லுங்கள், இயக்கத்தை காப்பாற்றுவதற்கென்று அழைத்து சென்றவர். ஆகவே இந்த கருத்தெல்லாம் நீங்களும் மனவிட்டு யாரோ சொன்னதை வைத்துக் கொண்டு கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட தலைமை தான் எங்களிடத்தில் இருந்திருக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும், காளிமுத்து என்ன விமர்சனம் செய்தார், வளர்மதி என்ன விமர்சனம் செய்தார், எவ்வளவு கேவலமான வார்த்தையை அம்மா இடத்திலே பேசினார். அவருக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லையா? அந்த அங்கீகாரத்தை கொடுத்த காரணத்தின் அடிப்படையிலே தான் அந்த இரண்டு தெய்வங்களும் இன்றைக்கு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே குறிப்பிட்டு